Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல ரொம்ப டேஸ்டி and உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் சூப் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த மழை டைம்க்கு இது ஒரு சூப்பரான சூப். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் southernfoodtamil சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் போல நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் நறுக்கின கேரட், 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பீன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் போல் நறுக்கின பச்சை குடமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் போல் கோஸு. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நான் ஒரு 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். பாருங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப் நல்லா கொதிச்சிடுச்சு, காய்கறிகளும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சோள மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எந்த கட்டிகளும் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சூப் கூட சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் சூப் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை டைமுக்கு நீங்களும் இந்த சூப்பை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.